அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாத ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக புரட்டாசி மாத ஏகாதசி என்பது இந்திரா ஏகாதசி என அழைக்கப்படுகிறது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த விரதத்தை அனுசரிப்பதன் மூலம் முன் ஜென்மத்தில் செய்த அனைத்து பாவங்களையும் நீக்க வல்லது. முன்னோர்களுடைய பாவங்களை நீக்கி உங்களுக்கு நல்ல பேர் அடைய வைக்கலாம். முக்கியமாக புத்திர பேரு, உங்களுக்கு குலதெய்வ தோஷம் ஏதேனும் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க பெறும். மேலும் அஜா ஏகாதசி விரதத்தின் போது அரிச்சந்திரன் தனது இழந்த நாடு மனைவி மக்களை திரும்ப பெற்றான். இது விஷ்ணுவின் அருளை பெற உதவும். வைகுண்ட பதவியை அடைய உதவுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி பெருமாளுடைய வழிபாட்டிற்கு நல்லதாகும். புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசி அஜா ஏகாதசி என அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் காரணமில்லாத உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், மனதில் இருக்கும் கவலைகள் மற்றும் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். முக்கியமாக புரட்டாசி மாத ஏகாதசி இந்திரா ஏகாதசி என்றும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இந்த விரதத்தை பிடிப்பதன் மூலம் போதையில் பிறவியில் மட்டுமல்லாமல் முன்னோர்கள் செய்த பாவங்களையும் போக்கி அவர்களுக்கு நற்கதி அடைக்க உதவுகிறது. அஜா ஏகாதசி விரதத்தின் போது அரிச்சந்திரன் விரதம் இருந்து இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றான். அதுபோலத்தான் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை இழக்கிறீர்களோ அது அனைத்தும் நமக்கு வந்தே தீரும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த ஏகாதசி அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிப்பவர்கள் பிறவி துயரங்களை நீக்கி வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்பது ஐதீகமாகும். புரட்டாசி மாதத்தில் ஏகாதசி விரதத்துடன் பாரம்பொருள் திருமாலை வழிபடுவது மும்மடங்கு பலன்களை அள்ளித்தரும். சஷ்ட தேதி புண்ணிய காலமான இந்த நாளத்தில் சிவபெருமான் சக்தி வழிபாடு சிறப்புடையது. இந்த ஆற்றலை மகிழ்ச்சியும் அனைத்தையும் நமக்கு தரவல்லது. முக்கியமாக அனைத்திலும் மாபெரும் சிறப்புமிக்க இந்த புரட்டாசி மாதத்தில் தேய்பிறை ஏகாதசி அஜா ஏகாதசி என கூறப்படுகிறது. இது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் இருந்து 11வது நாள் ஏகாதசி வருகிறது. ஒரு வருடத்துக்கு மொத்தம் 24 அல்லது 25 ஏகாதசி திதிகள் வருகின்றன. அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து வழிபடுவோர் பிறவி துயர் நீங்கி வைகுண்டத்தை அடைவார்கள் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த புரட்டாசி மாத கன்னியா மாதத்தில் வரும் மலர்பர ஏகாதசி பத்மநபா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. தேய்பிறையில் வருகின்ற ஏகாதசி அஜா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. அன்று விரதம் இருப்பதன் மூலம் இந்திரன் மற்றும் வருணனின் வரத்தை பெறலாம். நமக்கு எந்த விதத்திலும் தண்ணீர் பற்றாக்குறை வராது. நமது வீட்டில் இருக்கும் கிணறு, ஆழ்குழாய்கள் தண்ணீர் வற்றாமல் பெருக்கெடுக்கும். புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசி அஜா ஏகாதசி என கூறப்படுகிறது. இந்த தினத்தில்தான் பகவான் அரிச்சந்திரன் விரதம் இருந்து தாம் இழந்த நாடு, மனைவி மற்றும் மக்களை திரும்ப பெற்று பல ஆண்டுகள் செய்தான். எனவே நாமும் இந்த விரத நாட்டில் விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். புரட்டாசி மாத ஏகாதசி என்று கண்டிப்பாக தயிர் உபயோகிக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும். இது மாபெரும் சிறப்பம்சத்தை தரவல்லது. இன்றைய நாட்களில் துளசி இலைகளை கண்டிப்பாக பறிக்கவே கூடாது. விரதங்களிலேயே மிகவும் உயர்வான விரதமாக திகழ்வது ஏகாதசி விரதம். காயத்ரி மந்திரத்திற்கு இணையான மந்திரமில்லை, ஏகாதசி விரதத்திற்கு இணையான விரதமில்லை என்று கூறுவார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசி 2 முறை வரும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 2 திதிகளில் நாம் பரம்பொருள் திருமாலை நினைத்து விரதம் இருப்பது, வழிபாடு செய்வது போன்ற செயலில் ஈடுபடுவதன் மூலம் நம் வாழ்வில் எதிர்பாராத பலவிதமான நன்மைகளை உண்டாக்க பெறுவார்கள் பரம்பொருள் திருமால் அவர்கள். அந்த வகையில் திருமாலுக்கு உரிய தினமான ஏகாதசி என்று பரம்பொருள் திருமாலுக்குரிய மாதமான புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய கிழமையான முக்கியமாக இந்த நாட்களில் வருகிறது. இது மிகப்பெரிய அற்புதமான திருநாளாக இருக்கிறது. இந்த தினத்தில் தான் நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து பலன்களையும் தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர்தான் பரம்பொருள் பெருமாள் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. அப்படிப்பட்ட பரம்பொருள் பெருமாள் வழிபாடு செய்வதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஏகாதசி நாட்கள் தான்.
மேலும் பெருமாளுக்கு உகந்த திதியாக ஏகாதசி திதி விளங்குகிறது. அதே போலத்தான் பெருமாளுக்கு உகந்த மாதமாக எப்படி மார்கழி மாதம் திகழ்கிறதோ அதே போலத்தான் புரட்டாசி மாதமும் பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு மாபெரும் சிறப்பு மிக்கதாகவே இருக்கிறது. இந்த மாதத்தில் கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து விட்டே ஆக வேண்டும் என வைணவ மக்கள் ஏங்கி தவிப்பார்கள். கட்டாயம் அவர்களை சென்று பார்த்துவிட்டு வந்துதான் வீட்டில் அசைவம் சமைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையிலேயே இருப்பார்கள். முக்கியமாக இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு மிக்கமாகும். இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து கொள்ள வேண்டும். வீட்டு பூஜையில் பரம்பொருள் திருமால் படத்திற்கு முன்பாக 5 அகல் விளக்குகளை வைத்து அதில் நெய்யூற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும். இவ்வாறு தீபமேற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி முழு மனதோடு ஏகாதசி விரதத்தை தொடங்க வேண்டும். விரதம் இருக்க இயன்றவர்கள் அன்றைய தினம் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க இயலாதவர்கள் எளிமையான உணவுகளை உட்கொண்டு பெருமாளின் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்குரிய வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் பெறலாம். முக்கியமாக 9 மணி 15 இருந்து 10 மணிக்குள், 10:45 இருந்து 11:45க்குள், மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் இந்த நேரங்கள் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்து செய்து வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் பெருமாளின் அம்சம் பொருந்திய எந்த பொருட்களாக இருந்தாலும் அந்த பொருட்களுக்கு அந்த நேரத்தில் பாலாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. பெருமாளின் அம்சம் கொண்ட பொருள் எதுவும் இல்லை என்றாலும் அதனுக்கு இணையான பெருமாள் படத்திற்கு முன்பாகவே இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக தீபங்களை ஏற்றி வைத்து விட வேண்டும். பெருமாளுக்கு காய்ச்சிய பால், செவ்வாழை போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். பிறகு துளசி இலைகளையும் வாசனை மிகுந்த மலர்களையும் வைத்து கொண்டு பெருமாளின் மந்திரமான ஓம் நமோ வெங்கடேசாய நமக எனும் மந்திரத்தை 11 முறை, அதாவது 11 அல்லது 21 அல்லது 101 முறை, அது அடுத்ததாக 111 முறை கூறி அவர்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது பரம்பொருள் பெருமாள் மட்டுமல்ல, பெருமாள் துணைவியான மகாலட்சுமி தேவியும் நம் வீடு தேடி வந்து நமக்கு அருளாசி புரிவார்கள். இவர்கள் இருவரும் வந்துவிட்டால் கண்டிப்பாக அனுமன் ஓடோடி வந்து விடுவார். அனைவருக்கும் மரண பயம் ஏதும் இல்லாமல் பார்த்து கொள்வார் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.